உங்களை மிகவும் மிகவும் நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சிரிக்கும் போதும் நீங்கள் கவலைப்படும் போதும் உங்களை அவர் மறக்கவே இல்லை. அந்த அவர் யார் தெரியுமா? தேவன். அந்த தேவன் நம்மை மிகவும் மிகவும் நேசிக்கிறார். அவரே நம்மை உருவாக்கினார். நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். பைபிள் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு எப்போதும் மாறாத அன்பு, எங்களை ஒருபோதும் விட்டு போகாத அன்பு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதன் பெயர் பாவம். தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் அனைத்தும் பாவம். பொய் சொல்லுதல், கீழ்ப்படியாமை, கெட்ட வார்த்தைகள் பேசுதல், இவையெல்லாம் பாவம். பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. தேவன் பரிசுத்தர். பாவத்துடன் நாம் தேவனிடம் செல்ல முடியாது. ஆனால் தேவன் நம்மை நேசிப்பதை மாத்திரம் நிறுத்தவில்லை. அதனால் அவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில் அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். இயேசு மரித்தார், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இயேசுவை நம்புகிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்கிறது. நீங்கள் இயேசுவை நம்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். நீங்கள் இன்னும் இயேசுவை நம்பவில்லை என்றால் இன்றே அவரை நம்பலாம். நீங்கள் ஏற்கனவே இயேசுவை நம்புகிற பிள்ளை என்றால் அவருக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். தேவன் உங்களை மிகவும் மிகவும் நேசிக்கிறார். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது மூலமா இயேசுப்பா பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க குட்டீஸ். God bless you.